குட் மார்னிங். இன்வெர்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்வெர்டர். நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்க கொடுக்குற ஏசி பவர்ல தான் வேலை செய்யுது. ஓகே, அப்போ ஏசி பவர் அப்படின்னும் பொழுது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பவர் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. நாம அந்த பவர்ல தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், டிவி, தென் லைட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு உட்காந்துரும். எல்லாமே அதுதான் யூஸ் பண்றோம். இப்போ திடீர்னு எலக்ட்ரிசிட்டியில பவர் ஃபெயிலியர் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பவர் ஃபெயிலியர் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு 1 hour 2 hour பவர் ஃபெயிலியர் அப்படின்னும் பொழுது நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபேன் இல்லாம தூங்க முடியாது, அல்லது ஒரு டிவி பார்க்கணும் அப்படின்னா பவர் இருக்கும், பவர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஒரு சப்ளிமெண்ட் பவர், அதாவது இபி பவர் சப்ளை இல்லாத பொழுது நமக்கு ஒரு 4 hours 5 hours எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி, எலக்ட்ரிசிட்டினா அதுவா ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நமக்கு திரும்பி தேவையான அளவுக்கு ஒரு 4 hours பேக்கப் கொடுக்கிற அந்த டிவைஸுக்கு பேரு இன்வெர்டர். ஓகே, ஸோ இன்வெர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெர்டர் அப்படின் பொழுது மெயினா 2 யூனிட் அது உள்ள. ஒன்னு இன்வெர்டர் யூனிட், இன்னொன்னு ஸ்டோரேஜ் டிவைஸ் பேட்டரி. ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் பேட்டரி. ஸோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை ஏசி பவர் சப்ளை. ஆனா பேட்டரியில டிசி பவர் சப்ளை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஏசி பவர் சப்ளையை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, டொமஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் வேலை செய்யறதுக்கு தேவையான பவர் சப்ளை ஏசி பவர் சப்ளை. அப்போ இபில இருந்து ஏசி பவர் சப்ளை நேரா வருது. அந்த ஏசி பவர் சப்ளை நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்குறோம், ஒர்க் ஆகுது, நோ ப்ராப்ளம். இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ்ல இந்த ஏசி பவர் சப்ளை கட் ஆயிடுச்சுட்டா, நாம இந்த ஏசி பவர் சப்ளையை பவர் இருக்கும் பொழுது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணி அந்த பவர் சப்ளை தான் நாம பவர் ஃபெயிலியர் டைம்ல யூஸ் பண்றோம். அந்த பவர் சப்ளை டிசி பவர் சப்ளை. அப்போ டிசி பவர் சப்ளைய நமக்கு தேவையான ஏசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிற டிவைஸ் தான் இன்வெர்டர். ரெக்டிஃபையர் அப்படின்னு ஒரு சர்க்யூட்ஸ் இருக்கு. The circuit performs the opposite function of the rectifier is known as inverter. அப்ப ரெக்டிஃபையர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெக்டிஃபையர் என்ன? ஏசி பவர் சப்ளைல இருந்து டிசி பவர் சப்ளையை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய, எந்த காம்பனண்ட்டை வச்சு, டயோடு காம்பனண்ட்டை வச்சு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ரெக்டிஃபையர். ஸோ ஏசி பவர் சப்ளைல இருந்து டிசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ரெக்டிஃபையர் சர்க்யூட்டுக்கு ஆப்போசிட் ஃபங்க்ஷனை செய்யற ஒரு சர்க்யூட் அண்ட் டிவைஸ் தான் இன்வெர்டர். அப்போ இன்வெர்டர் என்ன பண்ணுது? டிசில இருந்து ஏசிய கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்வெர்டர்னா என்ன? இன்வெர்டர் டெஃபினிஷன்: இன்வெர்டர் இஸ் a device that converts direct current input to alternating current output. ஸோ இன்வெர்டர் அப்படிங்கிற டிவைஸ் டைரக்ட் கரண்ட் இன்புட்ல இருந்து, டைரக்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் டிசி, அதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் டைரக்ட் கரண்ட். டிசி இன்புட்ல இருந்து ஏசி அவுட்புட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிற டிவைஸ் தான் இன்வெர்டர். ஓகே, ரைட். அப்போ இன்வெர்டருடைய பிரின்சிபல் என்ன? என்ன பிரின்சிபல்ல வேலை செய்யுது? இன்வெர்டர் 2 கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும். 2 கண்டிஷன் அதுக்கு தேவை. ஒரு கண்டிஷன், இபி பவர் சப்ளை இருக்கும் பொழுது அது எப்படி வேலை செய்யும், எலக்ட்ரிசிட்டி மெயின்ஸ் பவர் சப்ளை இல்லாத பொழுது அது எப்படி வேலை செய்யும். ஸோ 2 கண்டிஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், when ஏசி மெயின்ஸ் பிரசன்ட் அப்படின்னா, ஏசி சப்ளை இருக்குது, ஏசி பவர் சப்ளை வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஏசி இன்புட் சப்ளை இங்க பாருங்க, ஏசி இன்புட் சப்ளை 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ், 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ். இந்த ஏசி இன்புட் 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவ் அவைலபிள், அதுதான் ஏசி மெயின்ஸ் பிரசன்ட். அப்போ அந்த கண்டிஷன்ஸ்ல the inverter
converts AC main supply into DC and stores DC power in the battery. அப்போ ரெண்டு வேலை செய்யுது. AC power supply convert பண்ணுது. Convert is nothing but a converterன்றது என்ன, rectifier. So AC DC கன்வெர்ட் பண்ணுது. ஏன் DC கன்வெர்ட் பண்ணணும்? பேட்டரியில வந்து நம்ம ஏசி பவர் சப்ளை ஸ்டோர் பண்ண முடியாது, டிசி பவர் சப்ளை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த சைன் வேவ் ஏசி டிசி சப்ளையா கன்வெர்ட் பண்ணப்பட்டு ரெக்டிஃபையர் மூலியமா தட் டிசி வோல்டேஜ் ஸ்டோர்ஸ் இன் த பேட்டரி, இந்த பேட்டரியில ஸ்டோர் பண்ணப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க். ஸோ ஏசி பவர் சப்ளை இருக்கும் பொழுது இந்த ஏசி சைன் வேவ் ஏசி சப்ளை ரெக்டிஃபையர் மூலியமா கன்வெர்ட் பண்ணப்பட்டு டிசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்ணி அந்த டிசி பவர் சப்ளை பேட்டரியில ஸ்டோர் பண்ணப்படுகிறது. ஓகே, தென் the input AC power is directly passes to output load through changeover relay. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த ஏசி பவர் சப்ளை ஒரு சேஞ்ச் ஓவர் ரிலே வழியா டைரக்டா நேரா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், லைட்டு அண்ட் டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி இது எல்லாத்துக்கான சப்ளை இங்க இருந்து போயிட்டே இருக்கும் டைரக்டா. எது வழியா? ஒரு சேஞ்ச் ஓவர் ரிலே. இந்த சேஞ்ச் ஓவர் ரிலே தான் ஏசி பவர் சப்ளை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிற ரிலே. ஸோ பவர் சப்ளை இருக்கும்பொழுது இது ரெண்டு வேலை செய்யுது. ஏசி இன்புட் சப்ளை ரெக்டிஃபையர் வழியா டிசியா கன்வெர்ட் பண்ணப்பட்டு பேட்டரியில ஸ்டோர் பண்ணுது. அந்த ஏசி பவர் சப்ளை சேஞ்ச் ஓவர் ரிலே வழியா நேரா லோடுக்கு போயிடுது. ஓகே, தென் ரெண்டாவது கண்டிஷன். இப்போ ஏசி பவர் சப்ளை இல்ல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இபி பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. when AC means options ஆப்ஷனா அப்படியே ஏசி பவர் சப்ளை இல்ல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன்ல இது எப்படி வேலை செய்யும்? DC power stored in the battery is converted into AC by the use of electronic circuits, inverter transformer, etc. and is supplied to the load. இப்போ ஏசி பவர் சப்ளை இருக்கும் பொழுது அதை ரெக்டிஃபை பண்ணி பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா டிசி பவர் சப்ளை. இப்போ ஏசி பவர் சப்ளை இல்ல, இப்போ இந்த ஏசி பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஏசி பவர் சப்ளை இல்லாத பொழுது இந்த பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிசி பவர் சப்ளை இன்வெர்டருங்கிற இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அண்ட் இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த டிசி பவர் சப்ளைய ஏசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லோடுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்க முடியும். எவ்வளவு லோடுக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸ் பேட்டரியை பொறுத்தது. பேட்டரியினுடைய சப்ளை, பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி கம்மியா இருந்தா கம்மியான மினிமம் லோட்ஸ்க்கு தான் கொடுக்க முடியும், ஃபேன், லைட் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இன்கேஸ் பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி ஹையரா இருந்தா ஈவன் வி கேன் யூஸ் ஆல் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், டெலிவிஷன், மிக்சி இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியும். அப்போ ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் லோடு எவ்வளவு கனெக்ட் பண்ண முடியும் டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்போ பவர் ஃபெயிலியர் டைம்ல நம்ம பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த டிசி பவர் சப்ளை இன்வெர்டர் வழியா ஏசியா கன்வெர்ட் பண்ணப்பட்டு லோடுக்கு கொடுக்குது. ஸோ இது பவர் ஃபெயிலியர் டைம்ல நடக்கிற விஷயம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ ஒரு சிம்பிள் பிளாக் டயக்ராம்ல இதனுடைய ஆப்ரேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ நம்ம இங்க காமிச்சிருக்கிற பிளாக் டயக்ராம் வந்து ஆன்லைன் இன்வெர்டர் பிளாக் டயக்ராம். ரெண்டு பிளாக் டயக்ராம் இருக்கு, ரெண்டு விதமான சர்க்கியூட்ஸ் இருக்கு. ஆன்லைன் இன்வெர்டர், ஆஃப்லைன் இன்வெர்டர். ஆன்லைன் இன்வெர்டர்னா இந்த டிசில இருந்து ஏசியா கன்வெர்ட் பண்ற அந்த சர்க்கியூட்ஸ் எப்பயுமே ஆன்ல இருந்தது அப்படின்னா, அதாவது ஏசி மெயின் சப்ளை இருக்கும் பொழுதும் ஏசி மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆன போதும் ரெண்டு கண்டிஷன்லுமே ஆன்ல இருந்ததுன்னா அது ஆன்லைன் இன்வெர்டர். ஆஃப்லைன் இன்வெர்டர் அப்படின்னா ஏசி மெயின் சப்ளை இருக்கும் பொழுது அந்த இன்வெர்டர் செக்ஷன் ஆஃப்ல இருக்கும், ஏசி மெயின் சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது மட்டும்தான் அந்த இன்வெர்டர் செக்ஷன் ஆன்ல வரும். இது ஆஃப்லைன் இன்வெர்டர். ஓகே, so AC main supply is connected to the sensing section. AC main supply is connected to the sensing section. First AC mains power supply இருக்கு இல்லையா, இது ஒரு சென்சார் சர்க்யூட்ஸ்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த சென்சார் சர்க்யூட் எதுக்காக அப்படின்னா whether AC main supply is available or not அப்படின்னு சென்ஸ் பண்றது இந்த சர்க்யூட்ஸ் தான். ஸோ இது என்ன பண்ணும், AC main supply இருந்தா அவுட்புட்டை டைரக்டா AC main சப்ளையை அவுட்புட்டு கொடுத்துரும். ஏசி மெயின் சப்ளை இல்லை அப்படின்னா பேட்டரியில இருந்து சப்ளை, இதெல்லாம் சென்ஸ் பண்றதுக்காக ஒரு சென்சார் சர்க்யூட்ஸ் இருக்கும். அந்த சென்சார் சர்க்யூட்ஸ் தான் ஏசி மெயின் சப்ளை நேரா ஃபர்ஸ்ட் போகும். தென்
Sensor senses the presence of AC input voltage and activates the battery charging section through the solid state relay. உள்ள solid state relay அப்படின்னு ஒண்ணு. Solid state relay அப்படின்னா there will be no mechanical movement. மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் அதுல இருக்காது. செமிகண்டக்டர் டிவைசஸ் வச்சு சர்க்கியூட்டை ஆன் ஆஃப் பண்ற அந்த ரிலேக்கு பேர் தான் சாலிட் ஸ்டேட் ரிலே. இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே என்ன பண்ணும், மெயின் சப்ளை இருக்குதுன்னு சென்சார் மூலியமா தெரிஞ்ச உடனே பேட்டரி சார்ஜர் செக்ஷனை ஆன் பண்ணிட்டு பேட்டரிய சார்ஜ் பண்ணும். இங்க பாருங்க, ஏசி இன்புட் சப்ளை, இது என்ன பண்ணுது, ஏசி சப்ளை வருது, இந்த ஏசி சப்ளை டிசியா கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில சார்ஜர் சர்க்யூட் வழியா, இந்த பேட்டரி ரெக்டிஃபையர் சார்ஜர் சர்க்யூட் வழியா பேட்டரியில போய் டிசி சப்ளை சார்ஜ் ஆயிடும். ஓகே, அடுத்து during the presence of AC mains, AC supply directly goes to the output socket and to the connected load. அப்போ இது பேட்டரியில ஏசி பவர் சப்ளை இருக்கும்பொழுது சப்ளைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் என்ன பண்ணும், சாலிட் ஸ்டேட் ரிலே வழியாவே இந்த ஏசி இன்புட் டைரக்டா என்ன பண்ணும், சாலிடு ஸ்டாட்டிக் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வழியா அவுட்புட் லோடுக்கு, இப்போ நம்ம இங்க அவுட்புட் லோடு ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவுட்புட் லோடு கம்ப்யூட்டரா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், ரேடியோவா இருக்கலாம், ஃபேன், லைட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த அவுட்புட் லோடுக்கு கனெக்ட் ஆகி போயிருக்கும். இது பைபாஸ் சப்ளை நீங்க இருக்கு பாருங்க, இது ஆன்லைன் இன்வெர்டர் பிளாக் டயக்ராம். ஸோ ஆஃப்லைன்ல இது வந்து ஸ்டாட்டிக், இந்த இடத்துல ஸ்டாட்டிக் சாலிட் ஸ்டேட் ரிலே வழியா கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஏசி இன்புட், ஏசி மெயின்ஸ் இருக்கும்பொழுது ஏசி இன்புட் சப்ளை டிசியா கன்வெர்ட் பண்ணி பேட்டரிக்கு வந்துடும். அதே மாதிரி ஏசி இன்புட் டைரக்டா லோடுக்கு போயிடும். ஓகே, இப்போ ஏசி மெயின்ஸ் பவர் இல்ல, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது எப்படி வேலை செய்யும்? In the absence of AC mains supply, the AC main section activates the changeover relay, changeover type solid state relay. In the absence of AC main supply, the AC mains sensing section activates the changeover type solid state relay. So AC main supply ஆஃப்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்த சாலிட் ஸ்டேட் ரிலே என்ன பண்ணும், சாலிட் ஸ்டேட் ரிலே ஒண்ணு, இந்த ரிலே ஏசி மெயின் சப்ளை இல்ல அப்படிங்கறத சென்ஸ் பண்ணிட்டு இது என்ன பண்ணும், நேரா இன்வெர்டர் செக்ஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடும். இன்வெர்டர் செக்ஷன்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டா இப்போ ஏற்கனவே நாம ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல பேட்டரியில சப்ளைய டிசி பவர் சப்ளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும், இந்த ரிலே ஆன் பண்ண உடனே the relay connects the battery supply to the oscillator, driver and output chopper switching sections to produce the 50 Hz sine wave. இப்போ இந்த சென்சார் சென்ஸ் பண்ணி இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே ஆன் பண்ணிடுச்சுன்னா இங்க இருக்கிற பேட்டரி சப்ளை நேரா இந்த கண்ட்ரோல்டு ஃப்ரீக்வன்சி இன்வெர்டர் அண்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். இந்த பிளாக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆசிலேட்டர், டிரைவர் சர்க்யூட்ஸ், சோப்பிங் அல்லது சுவிட்சிங் சர்க்யூட்ஸ், இது எல்லாமே இங்க இருக்கும். அப்ப இது என்ன பண்ணும்னா, இங்க இருந்து பேட்டரியில இருக்கக்கூடிய டிசி சப்ளைய வாங்கி அந்த டிசி சப்ளைய ஒரு ஆசிலேட்டர் வழியா ஆசிலேட் பண்ணும். எவ்வளோ, நமக்கு ஏசி பவர் சப்ளை 50 ஹெர்ட்ஸ் வேணும் இல்லையா? ஸோ 50 ஹெர்ட்ஸ் சப்ளைக்கு தகுந்த மாதிரி சோப்பிங் ஆக்ஷன்ஸ்ல, சோப்பிங்னா என்ன, வேரியபிள் ஃபிக்ஸ்டு டிசியை வேரியபிள் டிசியா கன்வெர்ட் பண்ற சர்க்யூட்ஸ். ஸோ அதை சுவிட்சிங் பண்ணிட்டு, சுவிட்சிங் பண்றதுக்காக சுவிட்சிங் டிவைசஸ், ஐஜிபிடி, மாஸ்ஃபெட், சுவிட்சிங் டிரான்சிஸ்டர், ஜிடிஓ, இந்த மாதிரியான செமிகண்டக்டர் சுவிட்சஸை பயன்படுத்தி நாம பேட்டரியில இருக்கக்கூடிய டிசி பவர் சப்ளைய ஏசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்றதுக்கு சுவிட்சிங் டிவைசஸ் வழியா நாம இதை ஏசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்றோம். எவ்வளவு ஹெர்ட்ஸுக்கு, 50 ஹெர்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ இதுக்காக டிரைவர் சர்க்யூட், ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் எல்லாம் இந்த பிளாக்ல இருக்கும். இது என்ன பண்ணும், டிசி, இங்க கவனிங்க, இந்த டிசி சப்ளை ஒரு சோப்பிங் சர்க்யூட்ல பல்சேஷன் ஏசியா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும், இன்வெர்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பயன்படுத்தின பிறகு இது ஸ்மூத் ஏசியா கன்வெர்ட் ஆகும். ஓகே, so the oscillator generates trigger pulses and amplify by the driver section which controls the duty cycle of the semiconductor switches. So இப்போ இந்த ஆசிலேட்டர்ல நாம 50 ஹெர்ட்ஸ் பவர் சப்ளை ஜெனரேட் பண்ணிட்டோம், 50 ஹெர்ட்ஸ் ஆசிலேஷன்ஸ். இந்த 50 ஹெர்ட்ஸ் ஜெனரேட் பண்ண அந்த பல்ஸ் என்ன பண்ணும்,
ஆம்பிளிஃபை டிரைவர் செக்ஷன் வழியா ஆம்பிளிஃபை பண்ணப்பட்டு, ஏன்னா ஆப்ரேட் அந்த கண்ட்ரோலிங் இந்த சுவிட்சிங் சர்க்யூட்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கான கரண்ட் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டிரைவர் சர்க்யூட் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண பிறகு அந்த டிரைவர் சர்க்யூட் போய் செமிகண்டக்டர் சுவிட்சஸை ஆன் பண்ணும். இந்த செமிகண்டக்டர் சுவிட்சஸ் ஆன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை செய்யும். ஸோ 2 பீரியட், டி ஆன் பீரியட், டி ஆஃப் பீரியட், ஆன் பீரியட், ஆஃப் பீரியட். ஸோ இந்த ஆன் பீரியடுக்கும் ஆஃப் பீரியடுக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் நம்ம டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ டியூட்டி சைக்கிள் இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் ஆன் பீரியட் அண்ட் ஆஃப் பீரியட், டி ஆன் டிவைடட் பை டி ஆன் பிளஸ் டி ஆஃப். அப்போ ஆன் பீரியடையும் ஆஃப் பீரியடையும் நாம கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், 50 ஹெர்ட்ஸ் சைன் வேவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நாம பவர் ஃபெயிலியர் டைம்ல இந்த பேட்டரியில இருந்து இருக்கக்கூடிய டிசி சப்ளைய நாம ஆசிலேட்டர், டிரைவர் சர்க்யூட், சுவிட்சிங் டிவைசஸ், இன்வெர்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி ஏசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்ணி ஸ்டாட்டிக் சுவிட்ச் வழியா நமக்கு தேவையான லோடுக்கு நாம ஏசி சப்ளைஸை கொடுத்துக்க முடியும். Thus the inverter circuit produces AC supply to run the AC loads. அப்போ இந்த இன்வெர்டர் சர்க்யூட்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம பவர் சப்ளை இருக்கும் பொழுது ஏசி பவர் சப்ளைய டைரக்டா நமக்கு எடுத்துட்டு வந்து லோடுக்கு கொடுத்துறோம். அட் த சேம் டைம் அந்த ஏசி பவர் சப்ளைய ஒரு ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல டிசியா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ பவர் ஃபெயிலியர் டைம்ல அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிசி பவர் சப்ளைய எகெயின் இன்வெர்டர் சர்க்யூட் வழியா ஏசி பவர் சப்ளையா கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான அந்த லோடுக்கு ஏசி பவர் சப்ளையை நம்ம கொடுக்குறோம். ஓகே, இந்த சர்க்யூட்ஸ் தான் இன்வெர்டர் சர்க்யூட்ஸ். ஓகே, இது டோட்டல் இன்வெர்டர் சர்க்யூட்னுடைய பேசிக் கான்செப்ட், பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேஷன். ஓகே, தேங்க்யூ.